சொல்லுங்க. மேடம் டிவிடி வந்திருக்கு. டிவிடியா? ஆமா மேடம். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க சசி? முதல்ல இது யார் அனுப்பியிருக்காங்க, யாருக்காக வந்திருக்கான்னு கேட்க விடு. அக்கா, இந்த டிவிடி நான் தான் ஆர்டர் பண்ணேன். இது எனக்காக தான் வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல மேம். ஆனா சசி, இந்த டிவிடியை நீ வந்து சர்ப்ரைஸ். ரோகிணி, ரோகிணி, திடீர்னு வந்திருக்க. என் சர்ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அக்கா, நம்மளோட குடும்பத்துக்கும் அப்புறம் என்னோட செல்ல அக்காக்கு நான் தேவைப்படும் போது நான் எப்படி அங்க இருக்க முடியும் சொல்லுங்க? பைத்தியக்காரி. சரி சரி, உள்ள போலாம் வா. சிமா, ரோகிணி கொரியர்ல வந்திருக்கா? என்ன? இல்ல, கொரியர் பாய் இப்பதானே வந்தான். ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருமா, சந்தோஷமா இருக்கணும். உன்னை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருமா தங்கம். இது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தானே. உன்னை பார்த்ததோ எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சின்னத்த, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்பவும் நல்லா இருக்கணும். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நானும் அத்தியும் இன்னைக்குதான் உன்னை பத்தி நினைச்சோம். உன்னோட சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோஹிணி, உண்மையிலேயே சரியான நேரத்துக்கு தான் என்ட்ரி கொடுத்திருக்க. ஹீரோயின் மாதிரியே வந்திருக்க. வில்லிய தோக்கடிக்க போறியா இல்லையான்னு தான் பாக்கணும். இனிமே நானும் பாக்குறேன் சசி, எத்தனை நாளைக்கு நீ இந்த வீட்டுல இருக்க போறேன்னு பாக்குறேன். ரோஹிணி, நீ இப்ப வந்தது நல்லதா போச்சு. ஆமா ரோஹிணி, உண்மைதான். நீ இல்லாம நாங்க எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? ரோகிணி, திடீர்னு நீ எப்படி இங்க வந்த? ஆமா, உன் எக்ஸாம்ஸ் எல்லாம்? பெரிய பாட்டி, எக்ஸாம்ஸ் நான் அக்டோபர்ல தான் எழுத போறேன். அக்டோபர்லயா? ஏன் ரோகிணி? அதான் அது வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ஏற்கனவே அவுட் ஆயிடுச்சு. அதனால எக்ஸாம்ஸ் போஸ்ட்போன் பண்ணிருக்காங்க. அக்டோபர்ல தான் நடக்கும். ஆனா பேப்பர்ல இந்த மாதிரி எந்த நியூஸும் வரலையே. ஒருவேளை அப்படி வந்திருந்ததுன்னா எந்த பேப்பர்ல? என்னோட எக்ஸாம் டேட்டை நீ ஒரு பேப்பர்ல படிச்சல, அதே பேப்பர்ல தான் இதையும் பிரிண்ட் பண்ணிருந்தாங்க. சொல்ல போனா அது அந்த கடவுளோட விருப்பமும் இதான் நினைக்கிறேன். நம்ம சந்தீப் மாமாவோட கல்யாணத்துல நான் இங்க இருக்கணும்னு நினைச்சிருக்காங்க. என்ன கரெக்டா? கரெக்ட் தான். நீ வந்ததை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சசி, மூன்று முடிச்சு ஒரு சிறிய இடைவேளை.
ஆமா இந்த டிவிடில என்ன இருக்கு? இதுவா? அது வந்து சந்தீப்காக கல்யாணத்துக்கு போட ஷர்வானி டிசைன்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. அப்போ இந்த டிவிடியை நானும் பார்க்கலாமா? நீ இதுவரைக்கும் என்னென்ன பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடினியோ, என்னென்ன ஸ்டெப் எல்லாம் போட்டியோ, அந்த ரெக்கார்டிங் எல்லாம் கலெக்ட் பண்ணி டிவிடியா போட்டு வச்சிருக்க. அந்த டிவிடி வீட்டுக்குள்ள வந்த உடனே உன்னை தூக்கி வெளியே போட்டுருவாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் சசி. சந்தீப் மாமாக்காக பாவம் நீ நிறைய நல்ல நல்ல டிசைன்ஸா செலக்ட் பண்ணிருப்ப. அதுல இருந்து நம்ம 2 பேரும் எது நல்லா இருக்கோ அது செலக்ட் பண்ணலாம். இந்த டிவிடில இருக்கிறது ஷேர்வானி டிசைன்ஸ் எனக்கு தோணல. சசியோட முகம் ரொம்ப பதட்டமா இருக்கு. இதுல வேற ஏதோ இருக்க. ரோகிணி, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கல்லம்மா, முதல்ல போய் ரெஸ்ட் எடு. இந்த டிவிடி எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ரெஸ்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பெரிய பாட்டி. கல்யாண வீட்ல எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? அதுவும் இல்லாம நம்ம சசி சந்தீப் மாமாக்காக என்னென்னமோ செய்யறா. நம்மளும் கொஞ்சம் உதவி பண்ணும்ல. அப்ப நாங்களும் உங்க 2 பேர் கூட வரோம். பெரிய பாட்டி, நீங்க மட்டும் இப்ப சரின்னு சொன்னா நாங்க எல்லாரும் போய் இந்த டிவிடிய பாக்குறோம். சரி, போய் பாருங்க. சுஜாதா, சொல்லுங்க அத்தை. கருணா, நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசணும். சரிங்க அத்தை. போங்கக்கா. என்னோட ரூம்ல டிவிடி பிளேயர் இருக்கு, வாங்க அங்க போய் பார்க்கலாம். என்னாச்சு சசி? இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நான் தான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் சரி செஞ்சிடுறேன். சரி போலாம், போய் டிவிடி பார்க்கலாம். சீக்கிரம் போகலாம். வந்த உடனே ரோகிணி ஏன் டிவிடிங்கிறா? அந்த டிவிடில என்ன இருக்கு? நான் எல்லாத்தையுமே கவனிக்கணும்னு நினைச்சேன், ஆனா முக்கியமான விஷயத்த கோட்டை விட்டுட்டு போல இருக்கே. சபாஷ் ரோகிணி, வந்த உடனே இந்த சசியை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டியோ? அட கடவுளே, நீதான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். இந்த டிவிடி மட்டும் எல்லாரும் பாத்துட்டாங்கன்னா அதோட என்னோட ஆட்டம் முடிஞ்சு போயிடும். வா சசி. என்ன சசி யோசிக்கிற? டிவிடிய கொடு. அந்த டிசைனர் புது டிசைன் அனுப்பியிருக்காங்களா இல்லையான்னு நானும் பாக்கணும்ல. அதுவும் இல்லாம என்கிட்ட கேட்டிருந்தா நானும் உனக்கு நல்ல டிசைன் கொடுத்திருப்பேன். இதுல வேற ஏதோ இருக்க. சசியோட முகம் ரொம்ப பதட்டமா இருக்க. சசி, டிவிடிய போடு. ஒருவேளை இவங்க எல்லாரும் இந்த டிவிடிய பார்த்தாங்கன்னா அப்புறம் என்னோட நிலைமை அவ்வளவுதான். புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தானே. இந்த வீட்ல எல்லாரோட நல்லா செலக்ஷன் பண்ண போறதே நான் தான். அதனால இந்த டிவிடில அப்படி என்ன ஷெர்வானி டிசைன் இருக்குன்னு நானும் பாக்கணும்ல. ஆனா சின்னத்த, இங்க என்ன பண்றீங்க? ஏன் உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல இல்ல, அப்புறம் ஏன் என்னுடைய அழகான முகத்தை உத்து உத்து பாக்குற? என்னையும் இந்த டிவிடிய பாக்க விடு. என்ன சின்னத்த, நீங்க வரதுனால எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு தேவையில்லை. சசி, சீக்கிரமா டிவிடிய போடு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மாவும் மன்னிச்சிருங்க கடவுளே, உதவி செய்யுங்கன்னு கேட்டோம், நீங்க எனக்கு உதவி செய்யல. எப்படியும் என்னோட மூளையை பயன்படுத்தி எஸ்கேப் ஆயிட்டேன். சசி, இது பஜனை பாட்டுள்ள டிவிடியா? நீ என்னமோ சந்தீப்காக ஷேர்வானி டிசைன் ஆர்டர் பண்ணேன்னு சொன்ன, அப்புறம் இது எப்படி? அக்கா, அந்த டிசைனர் எனக்கு டிவிடிய மாத்தி அனுப்பிட்டான்னு நினைக்கிறேன். நான் உடனே போன் பண்ணி கேன்னு கேக்குறேன். டைம் வேஸ்ட். எல்லாரும் இவ்வளவு தூரம் வந்ததுல டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. டிபன் கூட சாப்பிடாம மேல வந்துட்டேன். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.
பாத்தீங்களா? இந்த சிடி மேல ஹோம்னு எழுதிருக்கு. பாருங்கக்கா, இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியல, இது நம்ம வீட்ல இருக்கிற டிவிடி தான்க்கா. இது இங்க இருந்து தான் எடுத்திருக்கா. அப்புறம் எப்படி இது வெளியே இருந்து வரும்? அக்கா நிச்சயமா அந்த சசி எதையும் மறைக்கிறா. 3 முடிச்சு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இன்னைக்கு நான் தப்பிச்சிட்டேன். இல்லன்னா அந்த ரோகிணியால எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்க வேண்டியது இருக்கும். இந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு வராத வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் என் பிளான் படி நல்லபடியா நடந்தது. ஆனா இந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு வந்த நிமிஷமே பிரச்சனைய ஆரம்பிச்சிட்டா. இனிமேலாவது நான் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? நீ இல்லாம எப்படி இருந்திருப்பேன்னு நீயே சொல்லு. அது வந்து நான் ரோகிணி, I missed you. I missed you. நீயும் என்ன மிஸ் பண்ணல? என்ன மிஸ் பண்ணல? ரோகிணி,
இருக்கு. இது பால் டான்ஸ் Dress மாதிரி இருக்கு. அவளோட உண்மையான பேரு சசி இல்ல, பீனா ராணி. அவ ஒரு பார் கேர்ள். அக்கா, இந்த டிவி நான் தான் ஆர்டர் பண்ணேன். இது எனக்காக தான் வந்திருக்கு. அக்கா, என்னாச்சுக்கா? தனியா நீங்க என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்கக்கா, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. சரி, ஓகே. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ஆனா ஒண்ணு மட்டும் மறக்காதீங்க, நான் உங்க கூட பிறந்த தங்கச்சி. உங்க குரல்ல கேட்டாலே உங்க மனசுல என்ன இருக்குன்னு என்னால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஆமாக்கா, நேத்து போன்ல உங்க குரல்ல கேட்ட உடனே இங்க ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீட்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அத நீங்க என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருக்கீங்க. ஆனா என்கிட்ட அத சொல்லல. ஏன்னா நீங்க என்னுடைய படிப்பை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைச்சிருக்கீங்க. அப்படிதானே? சொல்ல போனா நானே உங்ககிட்ட இப்போ ஒரு உண்மையை சொல்லணும். அது என்னன்னா, நான் வீட்ல எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டேன். எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு, பேப்பர்ஸ் எல்லாம் அவுட் ஆயிடுச்சுன்னு சொன்னது எல்லாமே போய்க்கா. அது நான் என்ன முடிவு பண்ணேன்னா, இந்த வாட்டி நான் எக்ஸாம்ஸ் எழுத போறது இல்ல. அக்டோபர்ல வர எக்ஸாம்ஸ் எழுதிடுறேன்க்கா. ரோகிணி, ஏன் இந்த மாதிரி பண்ண? நீ யார்கிட்ட கேட்டு எந்த மாதிரி ஒரு பெரிய முடிவு எடுத்த? ப்ளீஸ், இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னா நீங்க கோபப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அக்கா ப்ளீஸ்க்கா, இன்னும் 3-4 மாசம் தானே. சரி, ஆனா இந்த ஒரு தடவை மட்டும்தான். ரோகிணி, படிப்பு விஷயத்துல நம்ம இவ்ளோ அஜாக்கிரதையா இருக்க கூடாதுமா. சாரிக்கா. சரிக்கா, இப்ப என்கிட்ட சொல்லுங்க, நான் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வீட்ல என்னெல்லாம் நடந்துச்சு? போன்ல சொல்லாத விஷயம் இப்ப சொல்லுங்க. நான் என்ன சொல்றது ரோகிணி? இப்பெல்லாம் இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னே தெரியல. நடக்க போற இந்த கல்யாணத்தை நினைச்சா உண்மையாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரோகிணி. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நம்ம வீட்டுக்கு யாராலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அக்கா, ஒரு சக்கரம் மட்டும் இருந்தா வண்டி ஓடுமா? என்ன சொல்ற? இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் தான் திரும்பி வந்துட்டேன்ல. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம். எல்லா பிரச்சனையும் மாயமா மறைஞ்சிரும். ஓகேவா?